ஏற்பாடு செய்திருக்கின்ற மாநகர கழகத்துடைய செயலாளர் அண்ணன் மதிவாணன் அவர்களுக்கும், அதேபோன்று இங்கே வரவேற்புரை நல்கியிருக்கின்ற மனோகரன், சுப்பிரமணியன் உள்ளிட்ட முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் மற்றும் பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள் சிலம்பரசன், பாண்டியன், வேலுமணி, சாதிக் பாஷா, சுருளிராஜன், செந்தில்குமார், சங்கர், சண்முகப்பிரியா, முகமது சிராஜ், பைரவன், ஜான், மேத்யூ, சுந்தரி, பெரியசாமி, முனியசாமி, நகுடன், மதியழகன், சலீம், மணிகண்டன் உள்ளிட்ட அதேபோன்று இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தலைமை செயற்குழுவினுடைய உறுப்பினர் அண்ணன் வன்னை அரங்கநாதன் அவர்களுக்கும், அண்ணன் கே என் சேகரன் அவர்களுக்கும், ஷஃபியுல்லா, கவிஞர் சல்மா, செந்தில், துணை மேயர் திவ்யா உள்ளிட்ட மாவட்ட மாநகர கழகத்தினுடைய கழக நிர்வாகிகள் அண்ணன் கோவிந்தராஜ், செங்குட்டுவன், நூக்கான், அக்கா லீலா வேலு, குணசேகரன், அண்ணன் நூர்கான், சந்திரமோகன், பொன் செல்லையா, சரோஜினி வெங்கட்ராஜ், தமிழ்ச்செல்வம் உள்ளிட்டோருக்கும், பகுதி கழகத்தினுடைய செயலாளர் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அண்ணன் நீலமேகம், தர்மராஜ், ராஜ் முகமது, மருந்துக்கடை மோகன், மணிவேல், விஜயகுமார், சிவகுமார், சண்முகம், தனசேகரன், ராஜேஸ்வரன், கார்த்தி, பன்னீர்செல்வம், ஜெயநிர்மலா, மணிமேகலை உள்ளிட்டவர்களுக்கும், ஒன்றிய நகர பேரூர் கழகத்துடைய செயலாளர்கள் மற்றும் சேர்மன்கள் செல்வராஜ், ராமசாமி, KSM கருணா, சின்ன அடைக்கன், பழனியாண்டி, கங்காதரன், ஸ்ரீரங்கன், ராஜேந்திரன், காயாம்பு, செல்வம், தங்கவேலு, நாகராஜ், சத்யா கோவிந்தராஜ், குணசீலன், அமிர்தவல்லி, கீதா, மைக்கேல்ராஜ், செல்வராஜ், சரண்யா உள்ளிட்டவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட மாநகர அணிகளுடைய அமைப்பாளர்கள், மாவட்ட மாநகர அணிகளுடைய தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட பிரதிநிதிகள், வட்டக்கழக செயலாளர்கள், தோமசா நிர்வாகிகள் மற்றும் மூத்த முன்னோடிகள், பகுதி நிர்வாகிகள், மாவட்ட மாநகர தொகுதி அணிகளின் துணை தலைவர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள், மார்க்கெட் பகுதி வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகள், தொகுதி பகுதி தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள், நிறைவாக இங்கே நன்றியுரையாற்ற இருக்கின்ற ரகுநாதன், லோகநாதன் உள்ளிட்டவர்களுக்கும், அதேபோன்று நம்முடைய மாவட்ட கழகத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து பேச்சாளர்களுக்கும், மேடையில் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் துரைராஜ் உள்ளிட்ட எதிரமைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதல் எங்களுடைய வணக்கம். குறிப்பாக 100 நிகழ்ச்சி, முதல் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தவர், 100வது நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைத்தவர், 100ஐ நிறைவு செய்து 101ஐ மீண்டும் தொடங்கி வைக்க இங்கே வருகை தந்திருக்கின்ற நமது மாவட்ட கழகத்தினுடைய காவலர், குறிப்பாக எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர், தொடர்ந்து இன்றைக்கு திருச்சி தெற்கு மாவட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது என்று நம்முடைய மாநகர செயலாளர் சொன்னாலும், இந்த திருச்சி தெற்கு மாவட்டம் வெற்றி பெற்றது என்று சொன்னால் அதனுடைய கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் வெற்றி பெற்றதாகத்தான் அது அர்த்தம். ஏனென்றால் அவரும் திருச்சி தெற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளராக இருந்து பல வெற்றிகளை குவித்தவர் தான் இங்கே வருகை தந்திருக்கின்றவர். ஆக அந்த பெயரே நமக்கான ஒரு பெருமைக்குரிய பெயராகத்தான் அதை நான் பார்க்கின்றேன். ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு அண்ணன் அவர்கள் இங்கே நம்முடைய 101வது நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க வருகை தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இன்றைக்கு தன்னுடைய பொது வாழ்வில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற பெரம்பலூர் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களில் 3வது இடத்தை பிடித்து ஏறத்தாழ 3,89,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அன்பு சகோதரர் அருண் நேரு அவர்களை திருச்சி தெற்கு மாவட்டம் இன்றைக்கு வாழ்வாங்கு வாழ இன்றைக்கு வாழ்த்துகின்றது. அவருடைய பணியின் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆக இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்தில் இருக்கின்றோம். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், நம்முடைய இளைஞருடைய செயலாளர், இவருடைய உழைப்பு, இவருடைய திட்டத்திற்கு கிடைத்திருக்கின்ற வெற்றி, குறிப்பாக இந்த வெற்றியை எங்களுக்கு வழங்கி இருக்கின்ற அது சிறுபான்மை மக்களாக இருந்தாலும் சரி, ஆதி திராவிடர் பிரிவை சார்ந்திருக்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை உங்களுடைய பாதத்தில் முத்தங்களாக தர நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக உங்கள் அனைவரையும் இன்றைக்கு அரவணைத்து சென்று கொண்டிருக்கின்ற, உங்களுக்கு காவலராக விளங்கி கொண்டிருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் அவர்களை தோளில் சுமந்து நாங்கள் கொண்டாடுகின்றோம். நம்முடைய தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும் நாங்கள் தலை வணங்குகின்றோம்.
நிறைவாக சொல்கிறேன், முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்களுக்கு எங்களுடைய இதயபூர்வமான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அனைத்து பொதுமக்களுக்கும், எங்களுடைய உடலாக உயிராக எங்களோடு கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பொதுமக்களுக்கும், வாக்காளர் பெருமக்களுக்கும் எங்களது கோடான கோடி நன்றிகளை நாங்கள் தெரிவிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். வெற்றி என்று வரும்போது எங்களுடைய தலைவர் எங்களுக்கு சொன்னதுதான், இதை கொண்டாடுவதை காட்டிலும், மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுவதை காட்டிலும் மக்களுக்கு நன்றியோடு இருங்கள், கொண்டு வருகின்ற திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்லுங்கள், அவர்கள் நாம் என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோமோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு தொடர்ந்து பாடுபடுங்கள் என்று நம்முடைய தலைவர், நம் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு நமது கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் என்ன வழிகாட்டுகிறாரோ, இன்றைக்கு 101 முடிச்சு நாளிலிருந்து அடுத்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்க போகின்றோம். அவருடைய வாழ்த்துக்களோடு, அவருடைய அனுமதியோடு அந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் நாங்கள் அதை செய்து காட்டுவோம் என்று சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக கடந்த ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி முதலாக செயல்வீரர் கூட்டம், எதுக்கு, நாடாளுமன்ற தேர்தலுக்கான செயல்வீரர் கூட்டத்தை கடந்த ஆண்டு மே மாசமே ஆரம்பித்த முதல் மாவட்டம் நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டம் என்கின்ற அந்த புகழை நமக்கு தந்தவர் நம்முடைய கழகத்தினுடைய முதன்மை செயலர் அண்ணன் அவர்கள் தான். ஆக அந்த விதத்தில் நம்முடைய முதல் மாவட்டமாக திருச்சி தெற்கு மாவட்டம் இருந்தது. இன்றைக்கு இந்த 3 மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் மத்தியில் பார்க்கும் பொழுது நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டம் 1,35,000 வாக்குகள் அதிகமாக வித்தியாசத்தில் நாங்கள் காட்டியிருக்கின்றோம். இது தொடர்ந்து நாங்கள் பயணிக்க காத்துக் கொண்டிருக்கின்றோம், உழைக்க நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, முதல் மாவட்டம் நாங்கள் அதிகப்படியான வாக்குகள். அதே போன்று நான் ஆரம்பித்தது எங்கே என்று சொன்னால், நம்முடைய திருவரம்பூர் தெற்கு ஒன்றியத்தில் தான் முதல்ல அதை ஆரம்பித்தோம். இன்றைக்கு தொகுதியும் இன்னைக்கு முதலிடத்தில் வந்திருக்கின்றது. நான் வெற்றி பெறுகிறேன் என்று சொன்னால் அண்ணன் வைரமணி வெற்றி பெற்றதாக அர்த்தம். அண்ணன் வைரமணி வெற்றி பெற்றார் என்று சொன்னால் அண்ணன் செல்லப்பாண்டியன் வெற்றி பெற்றதாக அர்த்தம். நாங்கள் 3 மாவட்ட கழக செல்லும் வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் நீங்கள் வெற்றி பெற்றதாக அர்த்தம். நீங்கள் வெற்றி பெற்றதாக அர்த்தம் என்று சொன்னால் இளைஞரணி செயலாளர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், ஒட்டுமொத்தமாக இந்த இயக்கம் வெற்றி பெற்றதாக அர்த்தம். ஆக தொடர்ந்து உங்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தொடர்ந்து நாங்கள் உழைப்போம். குறிப்பாக நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளும் கண் துஞ்சாமல் தொடர்ந்து எங்களுக்காக அந்த உழைப்பை தந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் என்கிற முறையிலே மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை உங்களுடைய பொற்பாதங்கள் சமர்ப்பித்து, அடுத்தபடியாக நம்மை வாழ்த்துவதற்காக நம்ம மாவட்டத்துடைய தலைமகன், நமது மாண்புமிகு அமைச்சர், நமது கழகத்துடைய முதன்மை செயலாளரை உரையாற்ற வருமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அவரை வருக 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 என்று வரவேற்று இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.